ரெண்டுமே இருங்க சாமி கறிக்கலாம். இலை விழுந்துட்டே இருக்கு. சாமி இப்படி உட்காந்துருங்க. இதோட கட் பண்ணி அதோட உங்களோட உட்காந்துக்கோங்க சாமி. உட்காந்து இங்கே வச்சிடலாம். அப்புறமா பெருக்கிறதுக்கு வேணும். மொத பந்தி முடிஞ்ச உடனே ரெண்டாவது சாமி முதல்ல இலை கொடுத்து இது கொடுங்க. தண்ணி கொடுங்க. கொஞ்சம் கிராஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிராஸ் அவ்வளோதான். சாமி இந்த பக்கம் வந்துருங்க. இப்படி வந்துருங்க. ஸ்வீட்டு குத்துடலாங்களா பின்னாடி? தண்ணி தொளிச்சிருங்க சாமி. நம்ம சிவாய் தண்ணி தான் வேணும். சாமி இந்தாங்க ஸ்வீட். சிவாய் எடுத்துட்டு வரேன் சாமி. வாரம் ஸ்வீட்டுங்களா? இது நீங்க உட்காருங்க. ஆமா உட்காருங்க. நமசிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா அந்த பக்கம் போயிடுங்க. மேலே உட்காருங்க ஐயா.
சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய. எல்லாருக்கும் ஸ்வீட் வந்துச்சுங்களா? பொரியல் கேட்டு கொடுங்க சாமி, எவ்வளோ வேணுமோ. கொடுத்துட்டு வராரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரோம். சாமி பார்வதி உங்களை கூப்பிட்டு வந்தேன். நாமலையாருக்கு நாமலையாருக்கு பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தனதண்டாயுதபாணிக்கு அரோகரா ஐந்தனை யானை முகத்தனை இந்தின் இவரை போதும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தனை முந்தில் வைத்து ஒட்டுகின்றேன். ஓம் தொல்லை இருபிறவி சூழும் நலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வாத ஊரியோ திருவாசகம் எனும் ஆகமுமான் என்று அன்னிப்பார் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகங்கெடுத்தாண்ட வெந்தனடி வெல்க. பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பெய்கொலகள் வெல்க. புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கொலகள் வெல்க. கரங்குயிலும் தோள்கள் சிறங்குய்வார் ஓங்கவிக்கும் சீரோல் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவசேவடி போற்றி நேயத்த நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி மயில சிவபுராணம் தன்னை கண்ணுதலால் தந்தர்னே தன்காட்ட வந்தருதி எண்ணுதற்கு எட்டா எழுதா கலை இறங்கி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை லாதா நின்றொறிஞ்சி பொல்லா வினையை பகழுவார் உண்டறியேன். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் எல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் பொய்யே உன் பொன்னடிகள் கண்டெடுத்தேன் என் உள்ளத்தில் ஓங்கார வெய்யாய் விமலா விளைப்பாரா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த துண்ணியனே வெய்யாய் தனியா பொய்யாலமெல்லாம் போயகல வந்தருதி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் நன்னினை அழைக்கும் நல்லறவே ஆக்கும் அளவு இறுதியிலா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அர்த்தருவாய் போக்குவாய் என்னை பூநிற்பால் நின்றொறிஞ்சில் நாட்டத்து நேரியா செய்யாய் நரையானே மாற்றம் மரங்களிய நின்ற மறையோனே கர்ணபால் கலந்தொருந்து நெய் கலந்தால் போல சிறந்த அடியா சிந்தனையில் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெரும் ஓர் ஐந்தொழையார் விண்ணோர்கள் ஏற்ற மறந்திருந்தால் என்பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திருப்பார் கட்டி மலஞ்சோடு 9 வாயை மலங்க அப்பளஞ்சல் வஞ்சனைகள் செய்க விலங்கு மனத்தால் விமலாவுக்கு அன்பாயி கசிந்து உள்ளுருகம் நலந்தாதார்க்கு சிறியோர்க்கு நல்லி நிலந்தன்மை வந்தருது நீ கடகள் காட்டி நாயக்கலையார் கிடந்த அடியோர்க்கு காய சிறந்த கயாவாலா தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரனே ஆரியனே நேச அல்புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கள பேரார நின்ற பேராரே ஆரா அமுதே அளவில்லா வெண்மானே
பழம் வந்துச்சா ஓராரா இன்னும் வடை உள்ளத்தில் பொரியல் ஒலிக்கும் வரணுமா? ஒளியானே ஸ்வீட் வந்துச்சா? நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே யாருக்கு சாமி? உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையும் ஐயா கோச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, இந்த ஒரு பண்ணி முடிச்சிட்டேன். போதியனே துள்ளுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்துண்ணே ஆள் கொண்டே எந்தை பெருமானே பூத்த மெய்ஞானத்தால் கொண்டருவாம் நம் கருத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கு வரவும் புனவுள்ளா உன்னியனே காக்கும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் மிக்கான் என்ற தோற்றத் துறவொழியா சொல்லாத நுண்ணறவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையில் ஊட்டாரா உன்னார் அமுதே உடையானே ஏற்றி விகார இடப்படம்ப உன்னடப்ப அடிமை ஐயானே நன்று போற்றி போற்றி மெய்ஞானால் வீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமல் கள்ள பற்பளிப்ப கட்டளிக்க வல்லானே நல்லிணக்கம் பயிலாறு நாதனே இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் அப்பானே ஓவண்டன்று சொல்லுக்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லுருவார் உள்ளா சிவனடிக்கு வல்லோரும் பணிந்து சிவாய பலம் ஓம் சிவாய நமோ நமோ சிவாய நமோ அண்ணாமலை சிவ சிவாய நமோ அருணாச்சல சிவ சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓமரா 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 இன்னொரு ரவுண்டு போயிட்டோம். என்ன சாமி உள்ள இருக்கு பாருங்க, எடுத்து கொடுங்க. சாம்பததா சாம்பததா சிவ சாம்பததா சிவ எல்லாரும் ஸ்வீட் வந்துச்சா சாமி? வடை வந்துச்சுங்களா? அப்பளம் விநாயகப் பெருமானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பள்ளி மணமாளனுக்கு, அற்புதஞ்சோதி ஆண்டவருக்கு, அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு, அன்னபூரணி தாயாருக்கு, அற்புதஞ்சோதி ஆண்டவருக்கு கரோகரா நாமலை கரோகரா. வந்து இமானுவேல் ஐயான்னு சொல்லிட்டு கனடாவில இருந்து அவர் தான் உணவு கொடுக்குறாரு. அவரு, அவங்க குடும்பம், அவர் சார்ந்த தொழில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் சாப்பிடுங்க சாமி, நிறைவா சாப்பிடுங்க. போயிட்டோம் போயிட்டோம், ஒரு ரவுண்ட் போயிட்டோம், கேட்டுக்கிட்டே போயிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமி, அடுத்த பந்தி. சாமி நிதானமா சாப்பிடுங்க.
ஐயா ஒரு ரவுண்டு தண்ணி ஒரு ஆள் நீ ஒரு ரசம் முடிச்சுட்டு தண்ணி ஜக்கு எடுத்துட்டோம் 2 ஜக்கு எடுத்துட்டோம். இங்க வாங்க சாமி வச்சிருங்க. ஒண்ணு உள்ள போயிருக்கு. இது போங்க இந்த பக்கம் போங்க. சாமி என்ன ரசமா? 3 ரசம். ரசம் 3 ரசம் போகுது. சாமி நீங்க தண்ணி எடுத்துட்டு போங்க சாமி. ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து சாமி. தண்ணி வெயில் டைம். இந்தாப்பா 2 ஜக்கு எடுத்துப்பா தண்ணி எடுத்துப்பா. பத்தாது. சரி நீங்க அந்த பக்கம் போங்க சாமி. குடு தண்ணின்னு சொல்லிட்டு போ சாமி. தண்ணி வருது பாரு வாங்கிக்கோங்க. என்ன சாமி வேணும்? சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிடுங்க. தியானமா சாப்பிடுங்க. சாமியை வச்சுட்டு சாதம் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? அதை 2 பேர் எடுத்துட்டு வந்துருக்காங்க. சாமி சாதம் யாருக்காச்சும் வேணுமா? வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. சாமி சாதம் வருது பாருங்க. சாமி வணக்கம் ஐயா. இன்னைக்கு உங்க அன்னதானம் தான் போயிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு சரி அடிச்சேன். ஒரு வீடியோ கால் பண்ணிட்டுங்களா? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே நீங்க இல்லைன்னா நான் பார்த்துறேன். அப்புறம் பார்த்துக்கிறேன். சாமி சாதம் வாங்கிக்கோங்க. ஐயா சாதம் கொடுத்து மோர் கொடுங்க. தண்ணி சாமி முடிச்சிட்டு கால் பண்றேன். ஓகே சாமி. ஏன்னா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே அதுதான் கால் பண்ணேன். ஓகே சாமி முடிச்சிட்டு பண்றேன். ஓகே
கொடுத்துடலாமா? தட்சணை கொடுத்துடலாம்பா. சாமி தட்சணை வாங்கிக்கோங்க. நம சிவாய். சிவாதிரி சட்டம்பலம். சிவாதிரி சட்டம்பலம். சிவாதிரி சட்டம்பலம். இருக்கு சார், நான் தரேன். ₹10 உங்களுக்கு வந்துடுச்சா? உங்ககிட்ட தான் மடியில் வச்சு சிவாதிரி சட்டம்பலம். என்ன சாமி மேல வைங்க சாமி. தண்ணி ஏன் உள்ள போயிட்டு மண்ணுல கழுவிக்கோங்க ஐயா. மண் தரையில நடைமேடையில கழுவாதீங்க. அடிக்கிற வேலை படகு காஞ்சி இல்லை இருந்தாலும் நடக்கிறவங்க காலில் பிசுக்குன்னு ஒட்டும். சாம்பார் மோர்லாம் இருக்குல்ல, அதனால மண் தரையில் கழுவிட்டா இழுத்துரும். என்ன சாமி? ஆமாம், நம்ம செய்யறதுக்கு வந்து யாராவது ஒரு தப்புன்றது நம்ம அறிவு கேட்டுதா, அதை நம்ம திருப்பி செஞ்சோம், அவ்வளோதான். சமையலாம் எடுத்துடலாமா? கூழ் விரும்பி சாப்பிடுவாங்க, கொடுக்கலாம். சாமி ட்ரே இல்லை சாமி, ட்ரே அது வேண்டாம், எடுத்து போட்டு இங்கே கூட வச்சுக்கலாம். ஆர்டர் போட்டுருக்கோம்.
ஆர்டர்லாம் ஒண்ணும் இல்லை சாமி, முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் கூத்துட்டு போயிடலாம். ஒன்னும் ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு இல்லைன்னு அனுப்பாம எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், யாரு கொடுக்க எல்லாருக்கும் சரி நிகரா கொடுத்துட்டு போயிடணும் சாமி. அதான் வந்துருங்க சாமி. எடுத்துடலாமா? கொஞ்சம் பெருகிட்டு இருக்கலாம் சாமி, அப்படியே உட்காந்துட்டீங்க. ரெண்டு ஒரு சாதம் செஞ்சிருக்க. சரி, ஓகே ஓகே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க சாமி, சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். அன்பருக்கு எங்கள் மகிழ்ச்சியான நன்றியை அறிவித்துக் கொள்கிறோம். அண்ணாமலையார்களால் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்த குடும்பமும் அனைவரும் மேலும் மேலும் மேன்மையடைய வேண்டும், குறையற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று அண்ணாமலையார் அருளால் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருப்தியா சாமி? நிறைய சாப்பிட்டீங்க. உங்க சாப்பாடு போய் குறை சொல்ல முடியுமா? எப்பவுமே சாதுக்களுக்கு அருமையான சாப்பாடு கொடுப்பீங்க, உங்க சாப்பாடு குறைய சொல்ல முடியாது. சரி சார். என்ன அதோட அன்போடு நீங்க பணிவோடு பேசுறீங்க பாரு, அது பாதி சாப்பாடு, மீதி சாப்பாடு. அது எல்லாம் நீங்க கொடுக்குற பாசமா. நீங்க என் மேல பாசமா இருக்கீங்க, நான் திருப்பி உங்க மேல பாசமா இருக்கேன், அவ்வளவுதான். உண்மை சாமி. அது அங்கதான் சார் அண்ணாமலை இருக்காரு. அந்த 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 அன்பு தான் அண்ணாமலை இருக்காரு. அதனால பார்த்த உடனே பைக்ல சைக்கிள பார்த்த உடனே திரும்பி வரீங்க, அவ்வளவுதான். அன்பு அன்புதான் சாமி. அது அன்பே சிவனுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். சரி சார். அன்புன்னு சொன்னாலும் சிவன் சொன்னாலும் ரெண்டு வந்துடும் சார். ஐயா இருங்க இருங்க, சாதுக்கள் பண்ணி முடிஞ்சிட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் கூட்டமா இருக்காங்க சாதுக்கள், முடிஞ்சிட்டோம். இருங்க இருங்க இருக்கட்டும். ஏன் 10:30 மணிக்கே வர சொன்னா? வெயில் தாங்க முடியல, நிழலு இலைலாம் கொஞ்சம் கொட்டிடுச்சு. இன்னும் ஒரு மாசத்துக்கு இலை திரும்ப துளுத்து வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருக்குமா, இவங்க முடிஞ்சிட்டோம். ஐயா இப்படி வாங்க, இப்படி வாங்க சாமி, இப்படி வாங்க, இப்படி வாங்க 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 சாமி. நீங்களும் இப்படி வந்துருங்களா, கோச்சிக்காதீங்க. சரி விடு விடு விடுப்பா, உட்காந்துட்டு உங்களை விட்டுரு. உட்காராதவங்க இப்படி வந்துருங்க, நல்லா நேரா உட்காருங்க சாமி, ஜம்முன்னு. ஐயா ஒரு 10 நிமிஷம் இருங்க ஐயா, கோச்சிக்காதீங்க ஐயா. 10 நிமிஷம். இந்த பந்தி முடிச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றேன். கையில வச்சுக்கிடுங்க ஐயா, கையில வச்சுக்கிடுங்க. தருவோம், கண்டிப்பா தருவோம். தட்சணை குத்துன்னு வந்துடலாம்பா. சிவா திருச்சிட்டோம் சாமி. ஐயா தட்சணை வாங்கிக்கோ சாமி. ஏன் வெயில்ல பொறுத்து வந்து வெயில்ல உட்காரணுமா? கொஞ்சம் இப்படி வந்துட வேண்டியதான் நேரில் சாமி. தண்ணி எல்லாரும் வந்துட்டா நீங்க யாரு, எங்க இருக்கீங்க? தட்சணை கொடுக்கலையா? சரி சரி சரி. நானே ஊத்துறேன். நல்ல பத்தி வரணும் ஓட்டி. ஆமலே சாமி. காய் போட்டுமா? 2 கலக்கி விட்டு ஊத்திட்டு வந்துட்டே இருக்கேன். சரி.
கேட்டுட்டு தான் இருக்கக்கூடாது. தடவை நேரம் ஒரு நேரம் 15 ஊற்றிட்டு போனா எல்லாத்தையும் கொடுத்து வச்சு சாமி 20 ரூபா கொஞ்சம் வேணும். மோர் இருக்காங்க, மோர் மோர் ஒரு 20 தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தரணுமே, இவங்களுக்கே முடிஞ்சிச்சு. என்ன சாமி வேணும்? சாம்பார் வைக்கிட்டா சாதமே ஒன்றும் வரல. இன்னொரு பிளேட் எங்க சாமி? சாதம் பிளேட்டு இல்லை இல்லை மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா வேணுன்ற அளவு வாங்கிக்கோங்க ஐயா, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க. உள்ள போட்டுக்கோங்க. போதும் வேண்டாம் வேண்டாம் போதும் சாமி. என்னது கொடுங்க சாமி, எத்தனை பேர் உட்காந்தாலும் கொடுங்க. நாங்கள் சாமி தட்சன். ஐயா தட்சணை வாங்கிக்கோ. கொடுங்க நல்லா வேகமாக கொடுப்பா, தண்ணி கொடுக்குது. தாகமான டைம். வேற யாருக்கு தண்ணி? ஐயா தண்ணி வந்துச்சா? போயிட்டு இன்னொரு ஜகம் எடுத்துரும், 2 ஜகம் எடுத்துணும் தண்ணி. கிளாஸ் வச்சிரு, எல்லாரும் கொடுத்தாச்சுல்ல. 2 ஜக்கில் தண்ணி எடுத்துரும். ஸ்வீட்டு பத்துமான்னு பாருங்க. சரி பொறுத்தவன் பூமி அல்லா. மோரா சாமி, மோரா சாமி, ஒரு ஜக்கு மோர் என் கையில் கொடுங்க. அப்படியே ஜக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான் கொடுங்க சாமி. யாருக்கு மோர்? ஐயாங்க சாதம் எடுத்துட்டு வாங்க சாமி. நம்ம சாமிக்கு சாதம் வைங்க. ரசமா? ஓகே சாமி. மோர் யாருக்கு? மோர் சாமி உங்களுக்கு. ஐயா மோர் யாருக்கு? டம்ளர்ல கூட வேணா வாங்கிக்கோங்க ஐயா, ஒரே டைம். என்னங்க ரசமா? சாமி ரசம். ஐயா ரசம் எடுத்துட்டு வந்துருங்க, ரசம் பக்கெட்டி ஒரு ரவுண்டு வந்துருங்க.
நிறையவே வாங்கிக்கோங்க. டம்ளர்ல கூட கொஞ்சன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சாமி. சாமி சாதம் உடைச்சு விட்டுட்டேன், யூஸ் பண்ணி விட்டேன். இலையில இல்ல எஸ் எஸ், ஆமா ஆமா சார். அவங்க பிளேட் தானே கொடுக்கணும். மசாலா நல்லா கலக்கி விடு. போடுங்க போடுங்க, எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுங்க. எடுத்துறாங்க. மோர் உள்ள வச்சிருக்கேன் குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும். சேவை பண்ணாங்களா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கப்பு கொடுக்க கட்டி உங்களுடைய பர்மிஷன் இல்லாத வண்டி சாவி திரும்பாது. நம்ம அடுத்து ரெடியா இருக்கு. பார்த்து கவனிங்க சாமி. சாமி யாருக்கு என்ன சாதம், யாருக்கு வேணும், என்ன வேணும் பார்த்து வயிறாரு சாப்பிடுங்க. என்ன சாமி வேணும்? மோரா? மோரா அம்மா மோர் எடுத்துட்டு வாப்பா. ஏம்மா நீலகண்டா சாமி மோர் எடுத்துட்டு வாங்க. அவனுக்கு காதே கேட்கல. மோர் எடுத்துட்டு வர சொன்னான்டா டேய். உங்களை சொல்ல சாமி, அவனை. ஏன் சாமி இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சுக்கோங்க. சாமி சாதம். இருங்க இருங்க ஐயா, இவங்க ஏந்திரிச்சிட்டோம். இல்ல இங்கதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சாமி, ஒரு 5 நிமிஷம் இருங்க. சரி ஓகே, கொடுங்க அப்ப கொடுங்க. குடிச்சு சாம்பார் கொடுங்க, பொரியல் கொடுங்க. சாம்பார் பொரியல், ஆமா ஆமா லைனா கொடுங்க. மா வாங்க வந்து சாப்பாடு வாங்கிக்கோங்க. ஏமா வாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்க. சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க. சாம்பார் ஊற்றுங்க, பொரியல். எத்தனை பேருமா இருக்கிறீங்க நீங்க? வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கம்மா. நீட்டு கரண்டியில கொடுங்க சாமி. சாமி அது பிளேட்டு பார்த்து கொடுங்க, சாம்பார் கீழே இறங்காத கொடுங்க. சாப்பிட்டு எது என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோங்கம்மா. பொரியல் ஒரு கரண்டி கொடுங்க சாமி. சிவாய நம. ஆமா ஆமா சாமி, சேவை பண்றவங்க சாப்பாடு எடுத்துங்க. உட்காருங்கம்மா, இந்த அப்படி உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இப்படி உட்காருங்கம்மா சென்டரா. நாங்கள் இலையை எடுத்துக்கிறோம், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்கம்மா, நீங்கள் உட்காருங்கம்மா, நாங்கள் எடுத்துக்கிறோம். பாப்பாட்டி உட்காரு 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 உட்காந்து சாப்பிடு. ஐயா அந்த சாமிக்கு பக்கெட்ல குத்துருங்க. கொடுங்க கொடுங்க சாமி. கம்மியா தான் ஊத்த முடியும், அவ்வளவுதான் இருக்கு. புரியல. சாம்பார் வைக்கிறது, சாம்பார் நிறைய இருக்கு.
வாடிங்க சாம்பார் வாடிங்க. சாமி பந்தி முடிஞ்சது எல்லாம் எடுத்துடலாமா? நீங்க சாம்பார் போயிட்டு பைக்ல போட்டு காலி பண்ணாங்க சாமி. அவங்க வந்து வாங்கணும். சாதம் எவ்வளோ? வந்து வாங்கணும். 30 பேர் சாப்பிடலாமா? 20 பேர் மேலே சாப்பிடலையா? சாம்பார் இருக்கணும். சாம்பார் ரசம் கூட ஐயா குடிக்கும். கொடுங்க சாமி, ரசம் எல்லாரும் கொடுங்க. ரசம் யார் கேட்டா? போதும் ஐயா. ரசம் கொடுங்க சாமி. அது 2 தான் எடுத்துக்கோ சாமி, ரசம் கொடுத்துருங்க. போதும் அது மேலே பிடிச்சா அது இதாகாது, பிடிச்சி கொண்டு போக முடியாது. அவர் மோர் பிரியார். கொடுங்க கொடுத்துருங்க. ரசம் சாம்பார் கம்மியாக தான் தருவேன். போதும் இல்ல வாங்கிட்டு இல்ல, அது யாருக்கு? உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். உங்க வீட்டு அம்மாக்கு, பையனுக்கு, பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் கிடையாது. சரியா? அளவுதான். எவ்வளோ பேர் பசியா வராங்க ஐயா, எல்லாரும் சாப்பிடணும். என்ன வேணுமா? சாமி உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களா? சாமி கண்ணாடி சாமி எடுத்துக்கிட்டீங்களா சாப்பாடு? நம்ம பச்சை வேட்டி அப்புறம் சாப்பாடு எடுத்துருக்காரு. வேற என்ன எடுக்கிற? அவ சொல்லிட்டேன் அவங்களுக்கு அங்கே ஒரு சாம்பார் ரசம். ஓகே சாப்பிட்டு பசியா நிறைய பசிட்டேன் சாமி. இப்போ 11:30. ஆமா, இன்னைக்கு எப்பயும் போல சொல்லி இன்னைக்கு தான் பத்திரிக்கை ஆரம்பிச்சோம். அது 10:30ன்றது ஏதாவது ஒரு டைம் இது பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு தான் அந்த பத்திரை கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. சரி கொஞ்சம் கொடுத்துருங்க சார். நைட்டுக்கு இதுல எப்படி தட்டில வச்சிருப்பீங்க? கழுவ கூட முடியாது. எவ்வளவு தூசி இருக்கு. சோறு போட்டா எனக்கு பாவம். கொடுங்க இந்த துப்புரவு பண்ணிடலாம். வாங்கம்மா, அப்படியே வாங்கம்மா. கொடுங்க. வயிறார சாப்பிடுங்கம்மா, நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு போய் வாங்கம்மா சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா. ஒரு காதி சாமி குழம்பு முடியாது. நீ குடிச்சிட்டு போமா, யாரும்
உனக்கும் பிரச்சனை ஆகுது யாரும் பிரச்சனை ஆகுது. சரியான பசியா? சாப்பிடு. ஆமா 11:30 மணிக்கு சரியான பசி. 1 மணி தான் நம்ம பசிக்கும். அப்படியா? சரி, சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துங்க சாமி. இல்லையே சாம்பார் கொடுங்க முதல்ல. இல்ல எது வேணாலும் ஊத்துனியா? நீங்க கொடுங்க சாமி. ஐயா எல்லாம் போதுமா சாமி? ஒண்ணு கொடுப்பா சாமி போதுங்களா? சாப்பாடு ஆய் போய் அந்த